உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோவுடைய எபிசோட் 9 ரிவ்யூ. ஆமா, பொண்ணு 12வது தானே படிக்கிறா? ஆமாண்ணே. சாயந்தரம் ஆனா இவங்கிட்ட டியூஷன் அனுப்புடா, நல்லா பிக்கப் பண்ணிடுவான். சரிண்ணே. டேய், ஏன்டா அப்ப சட்டையை கழட்டுற? பேண்ட் ஏன்டா கழட்டுற? இதுக்கு முந்தின எபிசோட்ல பார்த்தீங்கன்னா செட்டு நடுவில் சேத்தை கொட்டி வச்சிருந்தாங்களா. இன்னைக்கு அந்த சேத்தெல்லாம் அப்படி மொத்தமாக வலிச்சு வெளியே எடுத்துட்டு அதே இடத்துல ஒரு ஸ்டேஜை போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டேஜ் எதுக்குன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் பிக் பாஸ்லாம் பார்த்தது கிடையாதா? பிக் பாஸ்ல டான்ஸ் மராத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கல்ல. எஸ், தட் சேம் டாஸ்க் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேஜ், இந்த ரெட் கலர் கார்பெட் அதெல்லாம் பார்த்தா அந்த டாஸ்கா? பட் என்னதான் இந்த டாஸ்க்கு டான்ஸ் மராத்தான் அப்படிங்கிற பேரை வச்சிருந்தாலும் நல்லா ப்ரொஃபஷனலாக ஆடக்கூடிய டான்சர்ஸ் தான் இந்த டாஸ்க்ல விளையாடி ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டால் அதுதான் கிடையாது. சுத்தமாக முன்ன பின்ன டான்ஸே ஆடாதவன், டான்ஸே தெரியாதவன், டான்ஸுங்கிற பேரில் அந்த ஸ்டேஜில் போய் என்னென்னலாம் குரலி வித்த காமிச்சு ஆப்போசிட்டில் இருக்கவங்களையும் ஆடியன்ஸையும் சிரிக்க வைக்கிறானோ அவன் தான் ஸ்கோர் பண்ண முடியுமா? அதுதான் டாஸ்கா. வெக்கத்தை விட்டு ஆடுறாங்களோ அவங்க தான் இந்த ஷோ, இந்த டாஸ்கோட வின்னர். இதுல தெரிஞ்சோ தெரியாமையோ மாயாவுடைய சீசன்ல மாயா கண்ணோடு காண்பதெல்லாம் அப்படின்ற பாட்டுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்க. அதை வெளியே இருக்கிற அம்புட்டு பேரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. பட் ஏன்டா அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டோன்னு இன்னைக்கு தான் அம்புட்டு பேர் உட்காந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா யாருமே நம்மளை தலைவின்னு கூட பற்றாங்க, அதனால் நமக்கு நம்மளே தலைவின்னு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அதே மாதிரி தான் ஜட்ஜஸும் ரொம்ப நேரமாக கண்ணோடு காண்பதெல்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. யாரும் சொல்லலை, அதனால அவங்களே சொல்லிக்கிறாங்க. எப்படி கண்ணோட காண்பதெல்லாம் பார்த்தேல் நோலியோ. அப்புறமா இந்த டாஸ்குடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை நாங்கள் 2 டீமாக பிரிக்க போகிறோம்னாங்க. என்ன அந்த 2 டீம் சொல்லி கேட்டால், ராஜு ஒரு பக்கம் போய் நிற்கிறாப்புல, ஆரி ஒரு பக்கம் போய் நிற்கிறாப்புல. பஸ்ஸர் அடித்த உடனே அங்கேருந்து குடுக்குன்னு ஓடி வந்து யார் யார் எந்த டீமில் சேரணுமோ போய் சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுலேயும் ஒரு சூட்சமெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஆரி ப்ரோ சொல்லிட்டாப்புல. இதில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்னைக்குன்னு பார்த்து ஆரி ப்ரோ பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் டிஷர்ட்ல வந்திருக்காப்புல, ராஜு ரெட் கலர் டிஷர்ட்ல வந்திருக்காப்புல. ஆல்ரெடி தெரியும் ரெட் ஸ்டார்னா டேஞ்சர், கிரீன்னா சேஃப். அதனால அம்புட்டு பேரும் போய் ஆரி பின்னாடி நின்றாதான் சேஃப்னு நினைச்சிட்டு அங்க போய் மொய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்குலாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆயிருக்கும் போல இருக்கு. பட் அதெல்லாம் காட்டாம போங்க, நீங்கெல்லாம் அந்த டீம், நீங்கெல்லாம் இந்த டீம் அப்படிங்கிற மாதிரி 11 பேரா பிரிச்சு விட்டாங்க. அப்புறமா பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து ஏதோ ஒழுங்கா பண்றாங்களோ இல்லையோ, இங்க 2 டீமா பிரிச்சுட்டா ஒவ்வொரு டீமுக்கு ஒரு பேர் வைங்க அப்படிங்கிறத மட்டும் கரெக்டா சொல்லிடுறாங்க. அதே மாதிரிதான் இப்பயுமே 2 டீமுக்கு பேர் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஒருத்தன் பெட்டர் ராப் அப்படிங்கிறான், இன்னொருத்தன் உள்ளூர் ஆட்டக்காரன்றான். உள்ளூர் ஆட்டக்காரர்கள். முன்னாடியே ஆரி சொன்னார்ல, இந்த டாஸ்க்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, நான் அப்புறமா சொல்றேன்னு. அதை அந்த மனுஷன் சொல்ல வந்தாப்புல உடனே மாயா அங்க ஸ்டாப் பண்ணி, இது என்ன மாதிரி ஷோ, கண்ணோடு காண்பதில் பார்த்தது இல்லையா? டேய், அம்புட்டு பேர் மண்டையை பிச்சுட்டு ஓடிடலாம்ன்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஒரே ஒரு கண்ணோடு காண்பதில் ஆடிட்டு நீ எத்தனை வாட்டி அதையே சொல்லி காப்ப அப்படின்னு. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாஸ்கை நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்ணோடு காண்பதெல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல. அதுலயும் மாயா காட்சி இன்ட்ரோ கொடுக்குறாங்க, அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட அப்பப்போ பேசுறாங்க. ஜட்ஜஸ் முழு நேரமா ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசினாதான் வாங்குற சம்பளத்துக்கு நம்மளும் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்குறோம்டா அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கே வரும். அதையும் கொடுங்க, கண்ணோடு காண்பிதான் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இவங்களே பேசிட்டா அவங்க என்னதான் செய்வாங்க சொல்லுங்க. ஆனா இந்த பிக் பாஸ் காமன் மேனோட டான்ஸ் மாரத்தான்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 4 சோலோ பெர்ஃபார்மர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களாம், 2 டூயட் பெர்ஃபார்மர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களாம், அண்ட் ஒரே ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸும் நடக்க போகுது. அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோலோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸர் அடித்த உடனே இந்த டீம்ல இருந்து ஒரு ஆள், அந்த டீம்ல இருந்து ஒரு ஆள் வந்து காம்படிட்டிவ் ரவுண்டு மாதிரி 2 பேரும் ஒரே ஸ்டேஜில் ஆடி காட்டணும். யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்களாம். அதே மாதிரி டூயட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஸ்ஸர் அடிச்சோன்னா ஒரு டீம் வந்து ஆடிட்டு இருப்பாங்க,
ஆடிட்டு இருக்கும்போதே அடுத்த பஸ்ஸர் அடிச்சிருவாங்க, இன்னொரு டீம் வந்து ஆடுவாங்க அந்த மாதிரி. அண்ட் குரூப் பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். 2 டுவெட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் 2 குரூப் பெர்ஃபார்மன்ஸஸ் நடக்க போகுது. எப்படி ஆடுறாங்க, என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறமா யாரெல்லாம் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க, யாரெல்லாம் டூயட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க, யாரெல்லாம் குரூப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எல்லாரும் எஞ்சி நின்றாங்க. அதில் நல்லா நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன உடனே அம்புட்டு பேர் யாரை கரெக்ட் பண்ணலாம், யார் கூட செட்டு சேரலாம், யாரை லவ் பண்ணலாம், ஏன்னா எப்படியாச்சும் ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்துட்டோன்னா 90 days கன்ஃபார்ம்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சுற்றுவாங்க. கேமராவும் பார்த்தீங்கன்னா 2 பேர் அங்கே அடிச்சுட்டு உருண்டு கிடப்பாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டா, இங்கே 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த கேமரா மொத்தமும் இங்கே தான் இருக்கும். ஸோ அதனால 50 பேருக்கு தெரிஞ்சு போச்சு லவ் கண்டென்ட் கொடுத்தா தான் பிக் பாஸ் ஷோவில் சர்வை பண்ண முடியும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா காமன் மேன்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த MC அரவிந்த் கரிஷ்மா ஸ்டார்டிங்லேருந்து நோட் பண்ணிங்கன்னா ஒரு அப்படியே கெமிஸ்ட்ரி போகிற மாதிரியே உருவாக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டூயட் பெர்ஃபார்மன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஓடி போய் ஒரே டீம்ல இருந்து அவங்க 2 பேர் தான் டூயட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்களாமா. அதை ஜட்ஜஸ்லாம் சேர்த்து கலாய்ச்சிட்டு வர இருக்காங்க. இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே, எங்களுக்கு இது தெரியவே தெரியாதே. ஆக முதல்ல இவங்க எதை பிளான் பண்றாங்களோ இல்லையோ, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி ஈஸியா போகலாம் அப்படிங்கறத இங்க இருந்தே பிளான் பண்றாங்கன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுலயும் குறிப்பா அந்த MC அரவிந்த்லாம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, மற்றவங்க எல்லாம் ஸ்கில்ல பலவிதமான ஸ்கில்ல சொல்லும்போது ஃப்ளர்ட்டிங் தான் என்னுடைய ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிறுத்தினாரு பாத்தீங்களா, அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த பைப்புல அதுக்கு தான் பிளான போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட், இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சோலோ பெர்ஃபார்மன்ஸ்க்காக கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்டா வந்தது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மணிவண்ணனும் சோபாவும். இவங்க 2 பேருக்கும் போடப்பட்ட பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மையா 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 அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை போட்டு விட்டு ஆட சொன்னா இவங்க அந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்தாங்க தெரியுமா, அதே என்ட்ரி மாதிரி இன்னைக்கு படுத்துக்கிட்டாங்க. என்ன இந்த புள்ள கவுந்து படுத்துக்கிச்சின்னு சொல்லி பார்த்தா ஒரு பக்கம் இவர் இருக்கிறதெல்லாம் கழட்டாப்புல. ஓகே சட்டையை கழட்டிடுவோம், பெல்ட்டை கழட்டிடுவோம், எல்லாத்தையும் கழட்டாப்புல, விட்டா பேண்டையும் கழட்டிருப்பாப்புல. வேணாம் இது அடல்ட் ஷோவாகி போகும், எதையும் டெலிகாஸ்ட் பண்ண முடியாமல் ஆயிரும்னு சொல்லி அம்புட்டு பேரும் பதறி போய் நிப்பாட்டிட்டாங்க. அண்ட் இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, சோபா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான டான்சர் போல இருக்கு. அதனால அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா டான்ஸ் ஆடி பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் டான்ஸே ஆட தெரியாட்டாலும் ஏதாச்சும் குரல் வித்தியை காட்டணும்ல, அதுல பிரமாதமான குரல் வித்தியெல்லாம் காமிச்சு மணிவண்ணனும் ஒரு பக்கம் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாப்ல. அண்ட் அடுத்த 2 பேர் யார் வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரியங்கா பால் அண்ட் ஆஷா இவங்க 2 பேர் வந்தாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஃபன்னு குரலி வித்த அந்த பக்கம்லாம் போகாமல் நம்ம எப்படி டீசெண்டாக ஆடிட்டு வெளியே போக முடியுமோ அந்த மாதிரி ஆடிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆடினதுனாலே ரொம்ப பெருசாலாம் டெலிகாஸ்ட் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. அடுத்த 2 பேர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சமா அண்ட் முனியம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்தாங்க. சமா ஒரு பக்கம் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை பட்டுருந்தாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் முனியம்மா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் முனியம்மா என்ன பண்ணாங்கன்னா, இந்த பக்கம் ஒரு துவை இந்த பக்கம் ஒரு துவை 2 பக்கம் துவைச்சிக்கிட்டே இருந்தாங்க. வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு நானும் ஒரு 2 மணி நேரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணது ஒரே ஸ்டெப்பு தான், அதை தான் முடிச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்டெப்பை போட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸே முடிச்சு விட்டாங்க. சரி ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முனியம்மா என்ன டான்ஸு கலக்கிட்டீங்களேன்றாங்க. என்னது கலக்கிட்டாங்களா, எங்கடா வந்துச்சு டான்ஸு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் வேற முனியம்மா என்ன சொல்றாங்க, எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் என் புரிச்சங்காரன் ஏன் ஆடுறே கீழே உட்காரி அப்படின்னு சொல்லுவான், ஆனால் இன்னைக்கு என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா அவனே வாயை பொழந்திருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் போல இருக்கு, ரொம்ப தான் சரியா கவனிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அடுத்தா கலீல் அண்ட் ஜேசன் 2 பேரும் வந்தாங்க. ஜேசன் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் டான்சர் போல இருக்கு, அதனால அந்த மனசு இப்படி நெளிவு நொடிவுகள்லாம் பண்ணி ஏதோ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடிட்டு இருந்தாப்புல. கலீல் ரஹ்மான் ஒரு பக்கம் எப்படியாச்சும் ஃபன்னை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னுக்காக பல விஷயங்கள் போட்டு போராடிட்டு கிடந்தாப்புல. அதில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஜேசன் கண்ணில் இந்த கண்ணாடியை கழட்டி இந்த மனுஷன் போட இவர் மண்டையில் இருக்கிற தொப்பியை அப்படியே எடுத்து அவர் மண்டையில் போடன்னு, அதாவது எந்த விதமான பிளானும் இல்லாமல் ஆன் த ஃப்ளோவில் அந்த பெர்ஃபார்மன்ஸில் 2 பேர் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஜட்ஜஸும் அதை தான் பாராட்டினாங்க. ஸோ
ஸோ ஒரு வழியாக சோலோ பெர்ஃபார்மன்ஸ்க்கான நேரமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கப்புள் பெர்ஃபார்மன்ஸ்க்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபஸ்ட்டாக யார் வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? பிக் பாஸுக்கு பிளான் போட்டுருக்காங்களே நம்ம MC அரவிந்த் அண்ட் கரிஷ்மா, இவங்க 2 பேர் தான். அதுலேயும் அந்த கரிஷ்மா புள்ள விட்டா அதுவே குடுன்னு ஓடி போய் ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்துருக்கும். இருந்தாலும் நான் தான் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே ப்ராப்பர்ட்டியை தூக்கிட்டு போனாப்புல அந்த புள்ள ஜாக்கெட் எடுத்து மாட்டிக்கிச்சு. அவர் ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்து வச்சுட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. இதில் பாதியிலே நிப்பாட்டாங்க போல இருக்கு. எதுக்கு நிப்பாட்டினாங்கன்னு சொல்லி கேட்டால் சும்மா தூக்கிட்டு இருக்கேன், எதுக்கு தூக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் வேற பண்ணுது. அப்புறமா அடுத்த தடவை சூப்பரா பண்ணிடலாம். அடுத்த தடவை நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடாதீங்க. இவங்க ஆடிட்டு இருக்கும் போதே பஸ்ஸர் சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறமா 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜார்ஜ் அண்ட் ரஞ்சித். அதாவது ஒரு பொண்ணும் பையனும் ஆடினாங்கன்னா அங்கே ரொமான்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் பையனும் ஆடும்போது தான் அங்கே ஃபன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் இறங்கி, அதாவது இந்த ஒரு குச்சியை எடுத்து 2 பேர் தொப்புள்ளி வச்சுட்டு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிருப்பாங்க பாருங்க. 50 பேர் குலுங்கி சிரிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுகுமாரனை நம்பினையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அந்த சுகுமாரன் பைப்புல நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்கான் போல இருக்கு. இந்த பிக் பாஸ் காமன் மேனில் செலக்ட் ஆகிறோமோ இல்லையா அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த டாஸ்க்கை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா டான்ஸ் ஆடுறான்றீங்க. டான்ஸ் மட்டுமா ஆடினா அந்த புள்ள கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன், அந்த புள்ளையை கீழே உட்கார வச்சு மடியில் படுத்துக்கிறேன். இதில் வேற ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா என்னன்னு சொல்லி கேட்டால், வாயில் ஒரு பூவை வச்சுக்கிட்டு அந்த புள்ள வாயில் டிரான்ஸ்ஃபர் பண்ணலான் இருந்தானா, அந்த வாயில் இருந்த பூ தெரியாமல் கீழே விழுந்ததுனால அது மட்டும் மிஸ் ஆகி போச்சுன்னு ஒரே வருத்தமா. நாளை வரைக்கும் வந்து அந்த ரோஸை மாத்திரை தானே பிளானு. ரோஸ் கீழே விழுந்ததுலேருந்து சுகுமாரனும் அபிநயாவும் சேர்ந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் ஆட விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், போன பிக் பாஸ்லயாச்சு பிக் பாஸுக்காக தான் வெளியே மேடெல்லாம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி காமன் மேனுக்கே வெளியே மேடை போட்டாலும் போட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்து பஸ்ஸர் அடிச்சு அங்கேயே நிப்பாட்டிட்டு அடுத்த 2 பேர் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரண்யா அண்ட் திவ்யா 2 பேரும் வந்தாங்க. வந்து என்ன குத்துன்னு குத்துறாங்கன்றீங்க. அண்ட் இது வரைக்கும் பண்ண பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மணிவண்ணன், ஜார்ஜ், ரஞ்சித் இவங்கெல்லாம் தான் இந்த டாஸ்க்கை நல்லா அப்சர்வ் பண்ணி நம்ம டான்ஸ் மாதிரி ஆடினா ஸ்கோர் பண்ண முடியாது, அதில் ஏதாச்சும் லூசுத்தனமா பைத்தியக்காரத்தனமா கொஞ்சம் குரல் வித்தெல்லாம் காமிச்சு பண்ணால் மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அதை கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மற்றவங்க எல்லாருமே அது ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸாகவே பண்ணுவோன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா குரூப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்கு சோறு போடுவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, வெங்கடேஷன் வராப்புல. அப்புறம் பேபிமா வராங்க. 3வதா பார்த்தீங்கன்னா தட்டீஸ்வரன். இவங்க 3 பேரும் ஒரு குரூப்னு சொல்லி ஆட விட்டா பேபிமா தனியாக ஆடிட்டு இருக்காங்க, தட்டீஸ்வரன் வெங்கடேஷன் தனியாக ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் தனித்தனியாக ஆடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. கேட்டால் இதுக்கு பேர் தான் குரூப் பெர்ஃபார்மன்ஸ் வேற சொன்னாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அப்புறமா தான் சொல்கிறாங்க, பேபிமா வந்து என் மேலே டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணால் எங்கள் வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க, அதனால ஓடி போங்கடான்னு இருக்காங்க. அதனால ஸ்டேஜை 2ஆக பிரித்து அந்த பக்கம் அவங்க ஆடி இருக்காங்க, பேபிமா தனியாக ஆடி இருக்காங்க. போய் கைப்படக்கூடாது, இதை எங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் பார்ப்பாங்க, மித்தபடி தப்பாக பேசுவாங்க அப்படின்னாங்க. அண்ட் கடைசி பெர்ஃபார்மன்ஸை பண்ணுறதுக்காக யார் வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்டு கார்த்தி, மாசு சம்யுக்தா, டார்வின் இவங்க 3 பேர் தான் வந்தாங்க. இதில் டார்வின் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி எடுத்து மூஞ்சில மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு பொம்மையை எடுத்து மூஞ்சில மாட்டிக்கிட்டாப்புல. அதில் கண்ணில் ஓட்ட போட்டு வைக்கிற போல இருக்கு. அந்த மனுஷனுக்கு கண்ணே தெரில, ஏதோ குத்து மதிப்பாக கீழே பார்த்து ஆடிக்கிட்டே இருந்திருக்காப்புல. இதில் சம்யுக்தா டே அதை கல்ட்டுறா, ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேஷனாக ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போடலான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை கத்தி கதறி இருக்கு போல இருக்கு. கடைசி வரைக்கும் அதெல்லாம் காதில் வாங்காமல் ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போட்டாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, யாரெல்லாம் ப்ரொஃபஷனலாக டான்ஸ் ஆடுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டாக எஞ்சி ஹைட்டாக 2 பேரும் ஹைட்டு காத்தி தான். அங்கே போய் டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி கேட்டா, ஹேய் ஒழுங்காடுங்க, ஹேய் ஒழுங்காடுங்கன்னு எல்லாரையும் கோஆர்டினேஷன் மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா ஒரு வழியாக எல்லாருமே ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா சரி ரைட் வாங்க இது ரிசல்ட்டை சொல்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னது இதுக்கு ரிசல்ட் எல்லாம் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜு வந்து அப்பப்போ அங்கங்கே ஒரு கமெண்ட் எல்லாம் போடுறாரு இல்லையா, அந்த கமெண்ட்டை வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸாக நமக்கு தான் கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா, உள்ள விட்ட கமெண்ட் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கே கொஞ்சம் கடுப்பாக தான் ஆயிருக்கும் போல இருக்கு. அதனால யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டலை. பட் இந்த ரிசல்ட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ராஜுவே வந்து நான் இந்த கமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக தான் பாஸ் பண்ணேன், நீங்கள்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பீங்கன்னு நினச்சி தான் பாஸ் பண்ணேன், யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்குறாப்புல. நான் வந்து கமெண்ட்ன்ற பேரில் உங்களை ஏதாவது காயப்படுத்தியிருந்தா ப்ளீஸ் சாரி மணி.
அப்புறமா இன்னைக்கு நடந்த இந்த டான்ஸ் மராத்தான் அப்படிங்கிற டாஸ்கில் யாரெல்லாம் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை ஒட்டச்சி அதுலேருந்து வெளியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்க தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் யார் வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இன்னும் இருக்காங்களோ அவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பேசிஸில் உங்களுக்குள்ள நீங்களே செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தடீஸ்வரன் அண்ட் வெங்கடேசன் இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணாங்க. சரி ஓகே, டை ஆகி போச்சு, இதில் மறுபடியும் ரீஓட்டிங் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தடீஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டு ஒரு 6 பேர் ஓட் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த டீமுக்கு வந்தீங்க அப்படின்னா முக்காவாசி பேர் கரிஷ்மா பேரை தான் வந்து சொன்னாங்க. கரிஷ்மாவுக்கு கிட்டத்தட்ட 6 ஓட்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ரெட் ஸ்டார் வந்து இவங்க 2 பேருக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ கரிஷ்மா அண்ட் தடீஸ்வரன் இவங்க 2 பேருக்கு தான் ரெட் ஸ்டார்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இப்போ ரெட் ஸ்டாரை கொடுத்தாச்சு, கிரீன் ஸ்டாரை கொடுக்க வேண்டிய நேரம். யாரெல்லாம் அவங்க கம்ஃபர்ட் ஜோனை ஒட்டச்சி வெளியே வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்களோ அவங்க பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தடீஸ்வரன் நான் சொல்ல மாட்டேங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். யோ சொல்லியா, எனக்கு ரெட் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, நான் எப்படி சொல்லுவேன், நான் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு ரெட் ஸ்டாரு, அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு என்ன இவன் இங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி இப்படிலாம் பேசிட்டு இருந்தா சோழந்து வெளியே தூக்கி போட்டுருவோம். இப்போ சொல்றியா இல்லையா, இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உடனே சொல்லிடுவோம்ல, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்கிறாப்புல. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அண்ட் வந்து ரஞ்சித் இவங்க 2 பேருக்கும் சமமான ஓட்டு வந்துச்சு. மறுபடியும் ரீ ஓட்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி வச்ச உடனே அதில் வந்து நம்ம ஜார்ஜுக்கு அதிகமான ஓட்டு வந்துச்சு. அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் ஜார்ஜுக்கு வந்து கிரீன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் அஃப்கோர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் இல்லையா, ஸோ அவருடைய பேரை அதிகமாக சொன்னாங்க. அப்படிங்கிறதுனால மணிவண்ணனுக்கும் கிரீன் ஸ்டார் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்கள பார்க்கறத தாண்டி உங்களை பார்க்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா. ஸோ அதோட இன்னைக்கான சுவாரஸ்யமான எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 50 பேரும் குத்துன்னு குத்திட்டு இருந்தாங்க. பட் சுவாரஸ்யம் எங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் தேடுற நிலைமையில தான் ஆக்சுவாவே போயிட்டு இருக்கு. பட் எப்படியும் சுவாரஸ்யத்தை கொண்டு வராமல் விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு 50 பேரும் மல்லு கட்டிட்டு இருக்காங்க. எனக்காச்சும் ஒரு நாள் கொண்டு வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்மளும் தொடர்ந்து இந்த ஷோ பார்த்து ரிவ்யூ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களும் சரி ரைட்டு இது இன்னும் அவ்வளோ இல்லையான்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. கடத்தில் எங்கே போய் முடிய போகுதுன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா இந்த டீமன் அண்ட் ஏஞ்சல்னு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்கல்ல, அந்த டாஸ்க்லையாச்சும் எப்படியாச்சும் மல்லு கட்டி கொஞ்சம் சுவாரஸ்யத்தெல்லாம் இழுத்து கொண்டு வந்துருவாங்கன்னு நம்புகிறோம். அந்த டாஸ்க்கை எப்போ கொண்டு வராங்க என்ன எதுன்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் நிலவரம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துடும். ஸோ வீடியோ சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலும் சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பபாய் அண்ட் டேக் கேர்.